பொண்டாட்டி உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா பாத்திரங்களை விரவன் ஏம்மா மாப்பிள வந்திருக்காரு. மாப்பிள டீ காபி பால் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டா காம்ப்ளன் சுடுதண்ணி எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது குடிங்க, அப்படி இல்லைன்னா எல்லாத்தையுமே குடிங்க. சரிங்க அத்தை. ஏம்மா மாப்பிள வந்திருக்கான் பாரு, ஏதோ டீயோ காப்பி தண்ணியோ போட்டு எடுத்துட்டு வா. அவன் என்ன மாடா வாங்கி விட்டுருக்கான், மட்ட மத்தியானத்துல பால் கறக்க. போயிட்டு சாயங்காலம் வர சொல்லு, ஏதாவது வச்சு ஊத்துவோம். புதுசா ஊறுகாய் செஞ்சிருக்கிறேன்னப்பா, டேஸ்ட் பண்ணி சொல்லு. போதும் இது போதும், இந்த பிறவியில் வேறொன்றும் வேண்டாமே. சூப்பர்மா ஊறுகா. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா ஆச்சுங்க. மாப்பிள முழு ஆட்டை அடிச்சு கம்மனு பிரியாணி செய்யற வீடியோ யூடியூப்ல பாத்துட்டு இருந்தேன். மொபைல் டேட்டா முடிஞ்சிருச்சு. அந்த வைஃபை பாஸ்வேர்டு சொல்லு மாப்பிள. ஃபர்ஸ்ட் வாஷ் யுவர் ஹேண்டு மாமா. ஆமா மாப்பிள, கக்கூஸ் போன இடத்துல சாப்பிட்ற வீடியோ பார்க்க கூடாது, அதனால கை கழுவிட்டு வந்துடுறேன். முதல்ல ஊருக்கு போனதும் இந்த மொபைல்காரங்கிட்ட அம்பானி நம்பர் வாங்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற வீடியோ பாக்குற வரைக்கும் மொபைல் டேட்டா கொடுக்க சொல்லணும். இப்ப பாஸ்வேர்டு சொல்லு மாப்ள. மாமா ஃபர்ஸ்ட் வாஷ் யுவர் ஹேண்ட். கை நல்லா கழுவிட்டனே. யோ அதாயா வைஃபை பாஸ்வேர்டு. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. ஏங்க துணியை கண்ட இடத்துல போடாதீங்க, துவைக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஓ அப்புறம் எதுக்கு வாஷிங் மிஷின் இஎம்ஐல வாங்கி கொடுத்தது? சோறாக்கி திங்கிறதுக்கா? மிஷின் வாங்கி கொடுத்துட்டா மட்டும் போதுமா? அதுல யார் துணியை போடுறது, துவைச்சதுக்கு அப்புறம் எடுத்து காய போடுறது? அப்படியா? ஒரு வாரத்துக்கு அப்புறம் சமைக்க போற குழம்புக்கு 10 வெங்காயத்தையும் 4 பூண்டையும் எடுத்து வச்சுட்டு, ஏங்க அந்த அழுக்கு துணி எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு 2 மூடி லிக்விட் ஊத்தி ஆன் பண்ணி விடுங்க. அது மட்டுமா? தூக்கமே வராத குழந்தைய கையில எடுத்து வச்சுட்டு, ஏங்க இவ்வளவு தூங்க வச்சுட்டு வந்துடுறேன், மெஷின்ல துணி துவைச்சிருக்கும், அதை எடுத்து காய போட்டுருங்க, மறக்காம கிளிப் டப்பாவை எடுத்துட்டு போயிருங்க. இதுல எங்க நீங்க துவைச்சு கிழிக்கிறீங்க? என்ன பசி, வாழ்றது இந்த சோத்த திங்கதான் மனுஷன். என்னாடி பருப்பு குழம்பு நினைச்சா உப்பு குழம்பா இருக்கு? ஃபிளாஷ்பேக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழம்புல எப்படி உப்பு போடணும்னு தெரியுமா? பசிக்குது. ஆத்தாளுக்கு மக தப்பாம பிறந்திருக்கா. பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணியாச்சு, இந்தாமா பத்திரமா எடுத்து வை. சரிங்க, அடுத்த பாஸ்போர்ட் ரினியூவலுக்குள்ள இந்த தாய்லாந்து பட்டாயா எல்லாம் போயிட்டு வந்துடணும். ஆமாங்க, 4-5 வருஷம் போய் அங்கிருந்து 4-5 காசு சம்பாரிச்சிட்டு வந்தீங்கன்னா இஎம்ஐ லோனுன்னு எல்லா கடனையும் அடைச்சிட்டு நமக்குன்னு ஒரு வீடு காருன்னு வாங்கி சந்தோஷமா வாழலாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த மாதம் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். கல்யாணம் நாளைக்கு, இன்னொரு கல்யாணம் நாளைக்கு, இன்னொரு கல்யாணம் நாளைக்கு, காது குத்து நாளைக்கு, வளகாப்பு நாளைக்கு, வயசுக்கு வந்தது நாளைக்கு, ஃபர்ஸ்ட் பர்த்டே நாளைக்கு, 60ஆம் கல்யாணம் நாளைக்கு, வீட்டு புண்ணியர்ஜினி நாளைக்கு. இது இல்லாம வீட்டுல வந்து பத்திரிக்கை வைக்காம வாய் வெளியே அழைச்சது வேற 10 விசேஷம். ஏண்டா நாளையோட உலகம் அழிய போகுதா என்ன? ஒரே நாள்ல எதுக்குடா இவ்வளவு ஃபங்க்ஷனு? இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் 500 ரூபா மொய் வச்சா கூட பர்சனல் லோன் தான் எடுக்கணும் போல. அப்புறமாப்ல ஐடி வேலையில எப்படி போகுது? கொஞ்சம் கஷ்டமா தான் போகுது மாமா. சம்பளம் அதே 30,000 தானே மாப்பிள? இல்ல மாமா, டாக்ஸ் எல்லாம் போக மாசம் 1,10,000 வரும். நியூஸ்ல பார்த்த மாப்பிள, ஏஐ வந்ததுனால உங்க வேலையெல்லாம் போயிருமாம. எங்களுக்கு கஷ்டம் வந்தா மட்டும் ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு ஏஐனால வேலை போகாது மாமா. இவனை வேலை விட்டு தூக்கு.